அறிவு கணக்கு இப்படி வந்து குதிக்கிற? வாசல் வழியா வீட்டுக்குள்ள வரவே மாட்டியா? நாங்கெல்லாம் சூப்பர்மேன். இப்படிதான் வருவோம். அரிசி மூட்டை என்ன இந்த வானரங்கள்லாம் கூப்பிட்டு என் ரூம்ல ஜங்கு புகு நாடி நிக்கிற? புவனா உங்க அண்ணகிட்ட சொல்லி வை, கடிச்சிடுவேன். இந்த பார், இந்த இன்சல்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். எது இந்த கால் டிக்கெட் அரை டிக்கெட்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? வெளிய போங்க. நான் ஏன் வெளில போணும்? இந்த ரூம்ல எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்பா சொல்லிருக்கார். அது முழுசா 3 அடி ஹைட் வரல, அதுக்குள்ள ரைட்ஸ பத்தி இப்போ போறீங்க பாரு. இந்த பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காராம். அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னா நல்ல ஷர்ட் கூட இல்ல. தள்ளு, எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இதுல பொம்மை வேற. அண்ணா உண்மையிலே சச்சினா? ஆமா, சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவுல ஆட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க. 2 பேருமா? மின்னல் மாதிரி காணாம போயிட்டாளுங்க. எங்க அவன்? எங்க அவன்? யாரு? இந்தியன் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி, ஜப்பான் எக்கானமி இஸ் ஜப்பான் எக்கானமி. இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா? ராஸ்க். அக்கா, நம்மி போலீஸ் மம்மி. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. காலையில 6 மணில இருந்து ரூம்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவன போய் இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமி. இந்த உலகத்திலேயே பாவாடைய கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி இருப்பான். நினைச்சு பாவாடைய கட்டிட்டோமேடா. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல அடையாளம் தெரியாம. அப்படியா? போய் பா போய். அவன் சொல்றத எதையும் நம்பாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து குதிச்சு உள்ள வந்தான். நீ என்னடி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்க? எல்லாம் இவன் செஞ்ச வேலைதாம்மா. சச்சினும் ஐஸ்வர்யா ராயும் ஷூட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை தெரு தெருவா அலைய விட்டுட்டான் தெரியுமா? நான் அப்படி சொல்லலையே போவனா. பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்த சாமிகள் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொன்னேன். நீ என்னடானா அது சச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா ராயை தேடினா எப்படி இருப்பாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன நீ எப்ப அந்த 4 அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்க படி படிங்கறீங்க, அவன் கபடி கபடின்னு சொல்லி திரியறான். அப்பா கபடியா? நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நம்பிக்கை இல்லைன்னா அம்மா கிட்ட கேளுங்க. ஆமாங்க. ஆஹா, இல்ல இல்ல மச்சான், நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். நான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்த்தியா? உங்க அப்பா அப்பா பக்கத்துல இல்லையே, எதுக்கு நான் சொல்றதுக்கு வேற ஊன் கொட்டேனா? என்ன மச்சான், உங்க அப்பா கூட பழகி ஒரு டைனோசர் உருமுற மாதிரி மாறிட்டு வருது. மாமா, இன்னைக்கு சோக்கா மாட்டானுங்கடா. கட்சியில உங்க அப்பா உள்ள பூந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கலாச்சிட்டாரா. அவர்கிட்ட மனசுல பெரிய வல்லரசு விஜயகாந்த் நினைப்பேன். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத வயலு. ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகுறாரா. 24 hours உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறோம். எப்படி அவரை உள்ள சமாளிக்கிறே நீ? பேசாம அந்தால டைவர்ஸ் பண்ணிடுறான். ஐயோ ஏய் மாமே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. நான் கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுடி. உங்க அப்பா கஞ்சி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் போடுறாரா, இல்ல உள்ள 4 ரோட்டா இறக்குறாரா? என்னத்துக்கு அவ்வளவு வரப்பாக்குறாரு? ஒரு நாள் வச்சுக்கு போறேன் பாரு. மச்சான், நான் சொல்ல வந்த மேட்டரே மறந்துட்டேன் பாரு. சேச்சி 2 பண்ணு. டேய், கதாகுமாருக்கு வேற ஜுரம் வந்து நீட்டி நிக்கிறான். அப்புறம் நம்ம டுமிலுக்கு போ வவால் இல்ல வவால். அவங்க அம்மாவை சாராய கேஸ்ல போலீஸ் தலையில் போச்சு மச்சான். அவன் ஆள்ல நீ ஒன்னும் கவலைப்படாதடா. நான் இருக்கிற மேட்ச்ல பயங்கரமா கலாச்சாரம் விடு. வேலே மச்சான், நாளைக்கு மேட்ச்ல கெலிக்குது உன் கையில தாண்டாகுது. அவன் வேற நம்ம கிட்ட உதவாங்கற பயங்கர காட்ல இருப்பானுடா. அப்பா எவனோ ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள். என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர், செஸ்ல ஒரு ஆனந்தன்னா பெருமையா சொல்லிக்கலாம். பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாடிக்கிட்டு தெரியறான். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய், அது பேர் என்ன? மச்சான், நான் தான நரி. என்னடா கட்டாயிச்சு? வேற ஒண்ணும் இல்ல மாமே. நாளைக்கு காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல மேட்ச். நீ வர்ற கலகர கேளிக்கிறான். ஏ கபடி மாமே. அப்படியே உங்க நைனா கிட்ட Put on the phone, you rascal. என்னடா அர்னால்டு போட டைட்டில் விடுற? நான் தான் உங்க அப்பா பேசுறேன். நான் தான்டா உங்க அப்பா. ஆனா தெலுங்கு போட டைட்டில் விடுற? நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவ. எந்த நரி? நொந்த நரி. ஏன் சார், நாளை காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல கபடி. ஏய், இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா அந்த 4 பேப்பரையும் எழுதி பாஸ் பண்ணி பொறுப்பார் வேலைக்கு போற வழிய பாரு. ஏய், நாளை காலையில அவன் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. போக மாட்டாங்க. மீறி போனோம்